செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. பெஸ்கிக்கலை தொடர்பகம் மொழியின் பயணம், பெஸ்கிக்கலை தொடர்பகம் உண்மையின் குரல், இறையன்பின் நற்செய்தி உலகெங்கும் சேர்க்க இயலிசை கலைகள் எங்கள் கருவி. வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதி பாதை காட்டட்டும். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதி பாதை காட்டட்டும். குடந்தை பெஸ்கியின் கனவு வழியிலே தமிழும் கலையும் வளர்த்திடுவோம். வீரமாமுனிவர் விதைத்த மொழியின் வழியில் இறை வார்த்தை ஒளியை பரப்பிடுவோம். எழுத்தும் இசையும் காட்சியும் இணைந்து இதயங்களை தொடும் பாலமாகுவோம். உண்மை அன்பு நம்பிக்கை கொண்டு உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவோம். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதியின் பாதை காட்டட்டும். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதியின் பாதை காட்டட்டும். பெஸ்கிக்கலை தொடர்பகம் முன்னேறுவோம், பேரொளி சுடராய் திகழ்ந்திடுவோம். இறைவன் அருளில் ஒன்றிணைந்து இனிய கலைப்பணி தொடர்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயல் 14 இறைவசனங்கள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்ற பொழுது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றோரை குணமாக்கினார். மாலையான பொழுது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர்,
அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்துவின் வாழ்வளிக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளை, ஆண்டின் பொதுக்காலம் 18வது ஞாயிறை இன்று நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு கல்யாண பந்தி, அந்த கல்யாண பந்தியில் ஒருத்தன் போய் உட்கார்ந்து சாப்பிட்றான். முதல் பந்தியிலையும் போய் உட்கார்ந்து சாப்பிட்றான். 2வது பந்தி, 3வது பந்தி, மொத்தம் 5 பந்தி வைக்கிறாங்க. அந்த 5 பந்தியிலையும் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு எந்திரிச்சிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மொய் எழுதுகிற இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்து மொய் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. இவ சாப்பிட்றவங்களாம் வந்து மொய் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இவனை பார்க்கின்றார். இவன் பார்த்தா 5 பந்தியிலையும் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு கேட்டுருக்கிறாரு, ஏண்டா கல்யாணத்துக்கு வந்தாக்க எல்லாரும் ஒரு பந்தியில் சாப்பிட்டுட்டு டீசெண்டாக மொய் எழுதிட்டு போவாங்க. உன்னை பார்க்குறேன் முதல் பந்தியில் போய் உட்காடுற 5 பந்தியிலையும் மாறி மாறி போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரைய, அதுக்கு பேர் வயிறா இல்லை வேற ஏதாவதா? அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், மாப்பிள்ளை உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம், அதனால தான் 5 பந்தியில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் ஒரு பந்தி வைக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு பந்தி, அந்த பந்தியிலே மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் இறை செய்தியாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். முதலிலே இன்று வாசித்த இந்த மத்தேயு நற்செய்தியிலிருந்து சில காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, முதலில் இந்த 5 அப்பம் 2 மீன் துண்டுகள் பகிரப்பட்டது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு. இப்போ எந்த ஊர் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடவில்லை. அந்த பந்தியில் நம்மலாம் வந்து ஒட்டுமொத்தமாக திரண்டு இருந்த ஏராள ஜனங்கள் எல்லாரும் ஒன்றா கூடியிருக்கிறாங்க. அப்போ எப்படி அவர்கள் உணவு வாங்கி உட்கொண்டார்கள், எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க, அவங்க வரிசையாக அமர வைக்கப்பட்டார்களா அப்படிங்கிறதும் இப்பொழுது வாசித்த அந்த வாசகத்திலே குறிப்பிடப்படவில்லை. அடுத்து 3வது, இந்த 5 அப்பம் 2 மீன் துண்டு யார் கொடுத்தா? இங்கே 5 அப்பமும் 2 மீன் துண்டுகளும் இருக்கின்றது அப்படின்னு பைபிள் சொல்லுகின்றது. இது எங்கிருந்து வந்தது, யார் கையில் இருந்துச்சு, அது எப்படி இவர்கள் கைக்கு வந்தது அப்படிங்கிறதையும் இந்த மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடவில்லை. இது 3வது காரியம். 4வது காரியம், ஆண்டவருக்கு இப்போ கூடின கூட்டம் ஒரு பெரிய கூட்டம். ஏன்னா வேதம் சொல்லுகின்றது, உணவு அருந்தியவர்களுடைய தொகை மட்டும் 5000 அப்படின்னாக்கா, அதாவது பெண்கள் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் நீங்கள் ஆக 5000 ஆண்கள் அப்படின்னாக்கா நம்ம ஒரு கணக்கு எடுத்து பார்ப்போம். இப்போ கணவன் ஒரு மனைவி வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 2 பிள்ளையாவது இருந்திருப்பாங்க. அப்படின்னா 5000 ஆண்கள் உணவு அறிந்திருக்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20000 பேர் ஒன்றாக கூடியிருக்கின்றார்கள். 20000 பேரையும் ஆண்டவர் அங்கே உணவு கொடுத்து சந்திக்கின்றார். இப்போ இவ்வளவு பேர் அங்கே கூடினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, இந்த 4 விஷயங்களை இந்த நற்செய்தியாளர் சொல்லவே இல்லை. சில நிகழ்வுகள் மட்டும்தான் 4 நற்செய்தியும் குறிப்பிடும். அந்த விதத்திலே இன்றைய புதுமை, இயேசு செய்த இந்த 5 அப்பம் இந்த 2 மீன் துண்டுகளை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த இந்த நிகழ்வு 4 நற்செய்தியிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 4 நற்செய்தியில் எடுத்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போ அந்த நிகழ்ச்சி முதலிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த சம்பவம் எந்த இடத்திலே நடந்தது? ஏன்னா வெறுமனை பாலைவனம் அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எந்த ஊரில் இருக்கக்கூடிய பாலைவனம், அதை லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றார். லூக்கா நற்செய்தி இயல் 9:10 வாசிக்கின்றோம். திருத்தூதர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவற்றையும் இயேசுவிடம் எடுத்து கூறினார்கள். அவர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு அவர் தனித்திருப்பதற்காக பெத்சாயிதா என்னும் நகருக்கு சென்றார். இப்போ அந்த இடத்துல தான் அந்த பாலைவனம் இருக்கின்றது. இப்போ லூக்கா நற்செய்தியாளர் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த சம்பவம் நடந்தது எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பாலைவனம் என்றால் பெத்சாயிதா நகருக்கு அருகில் இருக்கின்ற பாலைவனம் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் தெளிவாக சொல்லிவிட்டார். இப்போ 2வது, பெரும் கூட்டம் 20000 பேர் ஒன்றா இயேசுவோடைய இந்த பிரசங்கத்தை கேட்க வரப்போ தான் 5 அப்பம் 2 மீன் துண்டுகளை எல்லாருக்கும் பகிர்கின்றார். இவ்வளவு கூட்டம் ஒரே நேரத்தில் கூடினதுக்கு என்ன காரணம்? அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா யோவான் நற்செய்தியாளர் தெளிவாக குறிப்பிட்டு விடுகின்றார்.
யோவான் நற்செய்தி இயல் 6:2. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு பெருந்திரளாக மக்கள் அவரிடம் வந்தார்கள். இது முதல் காரணம். இப்போ 4வது வசனத்தில் அதை வாசிக்கிறப்ப யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் இருந்த நேரம் என்று வேதம் சொல்லுகின்றது. இப்போ இவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்து ஜனங்க ஒன்றா அதிகமாக கூடுறாங்க. ரெண்டாவது, அது எந்த சூழல், எந்த தருணம் அப்படின்னாக்கா, யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் இருக்கின்றது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 பண்டிகைகள் முக்கியமான பண்டிகைகள். அதில் முதல் 3 பண்டிகைகள், 7 பண்டிகைகளில் முதல் 3 பண்டிகைகள் பாஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்து பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளுக்கு உலகம் முழுக்க இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு வர வேண்டும் என்பது ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த கட்டளை. ஆக இங்கே வேதம் சொல்லுகின்றது, யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் இருக்கின்றது. அப்போ ஏன் இந்த ஜனங்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்கின்றது என்றால், இயேசுவை இதுவரைக்கும் கேள்விப்படாதவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் வேற்று ஊர்களில் இருப்பாங்க. இப்போ பாஸ்கா விழா வரப்போகுது, எல்லா ஜனங்களும் ஊருக்குள்ளே வராங்க. இயேசுவிடம் புதுமைகளை பெற்றுக்கொண்டவர்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டு அவரை பார்க்கணுங்கிற ஒரு பெரும் கூட்டம், கிட்டத்தட்ட 20,000 பேர் ஒன்றாக கூடியிருப்பதற்கு காரணம் இந்த 2 காரணங்கள் தான். இயேசு செஞ்ச புதுமையில் ஈர்க்கப்பட்டு வந்த ஒரு கூட்டம் மற்றும் தன்னுடைய பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு வெளி ஊர்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உள்ளே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டமும் கூடும் பொழுது ஒரு பெரும் கூட்டம், 20,000 மக்களுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாக கூடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதும் அவர் செய்கின்ற அற்புதத்தை பார்த்து விசுவசிப்பதற்காகவும் இவ்வளவு ஜனங்க ஒன்றாக கூடியிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்போ யோவான் இன்னொன்றையும் அடிஷனலாக சொல்லுகின்றார், மற்றவங்க சொல்லாத ஒரு விஷயம். இப்போ 20,000 பேரையும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாரும் எந்த லைனில் உட்கார வச்சு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க? யோவான் நற்செய்தி 10வது வசனத்தில் பார்க்கின்றோம், இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இப்போ மத்தேயு நற்செய்தியாளர் எங்கே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்கிற விஷயத்த சொல்லலை. ஆனால் யோவான் சொல்கிறாரு, அவங்க எங்கே உட்கார்ந்தாங்க என்றால் புல்தரையில் அமர வைக்கப்பட்டார்கள் என்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு யோவான் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதோட இன்னொன்றையும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த 5 அப்பம் 2 மீன் எங்கிருந்து வந்தது? யோவான் நற்செய்தி இயல் 6:9 வாசிக்கின்றோம், இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. அப்போ இவர் சொல்லிட்டாரு, இந்த அப்பம் இந்த மீன் துண்டு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கின்றான், அவனிடம் இருக்கின்றது என்பதை முதற்கொண்டு இவர் சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, சரி, இப்போ இவ்வளவு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியாச்சு. எதற்காக பெருங்கூட்டம் கூடுனுச்சு, அடுத்து எந்த ஊரில் இந்த பாலைவனம் இருக்கின்றது, அந்த இடத்துல தான் ஆண்டவர் பெட்சாயிதா அப்படிங்கிற ஊருங்கிறத தெளிவு சொல்லியாச்சு. அடுத்து நான் 3வதாக அவர்கள் எப்படி அமர வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு அங்கே நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. இப்போ எப்படி பரிமாறினார்கள் அதை மார்க் நற்செய்தியாளர் சொல்கிறார். மார்க்கு இயல் 6:39-40 முடிக்க வாசிக்கிறப்ப, அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்திருந்தனர். நான் தொடக்கத்தில் சொன்னேன், 4 கேள்விகள் கேட்டேன். எத்தனை பேர் கூடியிருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து இந்த சம்பவம் எந்த ஊரில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் நடந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த 5 அப்பம் 2 மீன் துண்டு யாருக்கிட்ட இருந்துச்சு, எப்படி இயேசுடைய கைக்கு வந்துச்சுங்கிறது ஒரு கேள்வி. 4வது, எப்படி பரிமாறினார்கள் என்பது ஒரு கேள்வி. இந்த 4க்கும் பதில் இந்த மத்தேயுவில் மட்டும் நமக்கு கிடைக்கல. லூக்கா நற்செய்தியாளர், மார்க் நற்செய்தியாளர், யோவான் நற்செய்தியாளர், இவங்க எல்லாரும் எழுதிய எல்லாற்றையும் ஒருங்கிணைத்து படிக்கிறப்ப தான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு காரியம் விளங்கிவிட்டது. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, இவ்வளவு பேருக்கு அவர் பரிமாறுகின்றார், எல்லாரும் சாப்பிட்றாங்க, வயிறார சாப்பிட்டு விட்டார்கள். மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். நம் ஆண்டவர் எண்ணிக்கையின் தேவன். இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். மீதியான துண்டுகள் 12 கூடைகள். ஏன் 12 கூடைகள் அங்கே நிரப்பப்பட வேணும்? 10 கூடையாக இருக்கக்கூடாதா, 9 கூடையாக இருக்கக்கூடாதா, 2 இருக்கக்கூடாதா, 1 இருக்கக்கூடாதா? ஏன் 12 கூடைகள் நிரம்பியது? என்ன காரணம்? ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்கின்றது. விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இயேசுவுக்கு 12 சீடர்கள் உண்டு.
இந்த 12 கூடைகள் நிரப்பப்பட்ட இந்த அப்பங்களை ஆண்டவர் ஒருவேளை ஆளுக்கு ஒவ்வொரு கூடையாக எடுத்து கொடுத்திருக்கலாம். சீடர்கள் அதை ஊருக்குள்ளே கொண்டுட்டு போயிருக்கலாம். அவர்கள் ஒவ்வொரு கூடை எடுத்துகிட்டு போகிறப்ப அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இவர்கள் பகிர்ந்திருக்கலாம். அப்படி பகிரும் பொழுது அவங்க கேட்டிருக்கலாம், இன்றைக்கி என்ன இவ்வளவு அப்பம் கொண்டுட்டு வரீங்களே, என்ன விஷயம்? இல்லை, இன்றைக்கி ஆண்டவர் பெத்சாயிதாவுக்கு அருகில் இருக்கிற பாலைவனத்தில் 5 அப்பத்தை 20,000 பேருக்கு மேலே பகிர்ந்து கொடுத்துட்டு மீதியான துண்டுகள் தான் எங்கள் ஆளுக்கு ஒரு கூடை நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன், அப்போ ஆண்டவர் செய்த அற்புதம் ஒரே நாளில் அங்கே 12 பகுதிகளுக்கு அறிவிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக அமைகின்றது என்று ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நம் தேவன் எண்ணிக்கையின் தேவன். ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அதை பெருக்கி கொடுப்பது தான் ஆண்டவருடைய ஒரு தனி பண்பாக இருக்கின்றது. நம்ம சம்பாதிக்கிறது எதுவுமே கையில் தங்க மாட்டேது. 100 ரூபா சம்பாதிச்சா 150 ரூபா செலவாகுது அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் குழந்தை பாக்கியமே எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றால் பழுகி பெருக செய்யக்கூடியது அவருடைய வேலையாக இருக்கின்றது. அதனால தான் அவர் எண்ணிக்கையின் தேவன் என்று அழைக்கப்படுகின்றார். பிரியமானவர்களே, அப்போ உங்களிடம் இருக்கின்றவற்றை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் அதை பழுகி பெருக செய்வார். வேதத்திலே நம்ம வாசிக்கின்றோம், ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, துணையை ஏற்படுத்துவேன், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்கள் குடும்பம், குழந்தை இல்லாதவங்க பழுகி பெருக வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த கடன் பிரச்சனையிலே நீங்கள் மாண்டு போக வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் இல்லை. அதை பழுகி பெருக செய்வதற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்போ எல்லாமே யார் கையில் இருக்கின்றது என்றால் ஆண்டவர் கையில் உங்களை ஒப்படையுங்கள். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட 20,000 பேர் வந்தாங்க அப்படின்னாக்கா, காலையிலிருந்து மாலை வரைக்கும் மக்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. இவங்கள இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறாங்களே, அனுப்பிவிடும் என்று சீடர்கள் சொல்கிறப்ப உணவு கொடுங்கங்கிறார். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த ஜனங்க இயேசுவை விட்டு போகலை. இயேசுவோடைய வார்த்தையை கேட்குறாங்க, இயேசுவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் செய்கின்ற அற்புதத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால்தான் 12 கூடைகள் அங்கே நிரம்பியது என்று பார்க்கின்றோம். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக பெருகி அவர் பிரசன்னத்தில் உட்கார்றீங்களோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அபிரகாமுக்கு கூட குழந்தை இல்லை, நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை. அவர் கூனி குறுகி அவர் கூடாரத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் ஹோல் டே யாரை பற்றி நினைப்பு அவருக்கு அப்படின்னா ஆண்டவரை பற்றி தான் நினைப்பு. ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை. அப்போ ஆண்டவராகிய கடவுள் அபிரகாமை கூப்பிட்றாரு, கொஞ்சம் வெளியில் வாப்பா அப்படின்னு. வெளியில் வர்றாரு. கொஞ்சம் மேலே இருக்கிற நட்சத்திரத்தை உன்னால் எண்ண முடியுமா அப்படின்னாரு. இப்படியே இவர் பார்த்தார். பார்த்துட்டு, இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது ஆண்டவர், எப்படி என்றது? இந்த அளவிற்கு உன் சந்ததியை நான் பெருக செய்வேன். அப்போ எண்ணிக்கையில்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். அபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு குடும்பத்தை நான் சந்திக்க சென்றிருந்தேன். அவர்கள் காலையிலே 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணி 1000 தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு ஏறடிக்கின்றார்கள். அப்போ அந்த வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட்றோம். அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, ஃபாதர், இந்த வீடு எத்தனை வருஷத்தில் நீங்கள் கட்டியிருப்போம்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எப்படியும் இந்த வீடு பெருசாக இருக்குது, இவ்வளோ அழகாக கட்டியிருக்கீங்க, எப்படியும் 2-3 வருஷம் எடுத்துருக்கோம் அப்படின்னு. இல்லை ஃபாதர், ஒரே வருஷத்தில் இந்த வீட்டை கட்டி முடித்தோம் அப்படின்னாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க வாழ்ந்த வீட்டையும் இடிக்காமல் அப்படியே வச்சுருக்குறாங்க. கூப்பிட்டு காமிச்சாங்க. ஒரு குடிசை வீடு, நான்லாம் நடந்து போகணும்னா உள்ளே உட்கார்ந்து தான் போகணும், அப்படிப்பட்ட ஒரு வீடு. இந்த வீட்டில் இருந்த எங்களை ஆண்டவர் இந்த வீட்டுக்கு உயர்த்தி இருக்கிறார் ஃபாதர். எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்து இந்த 1000 தோத்திர பலியை நானும் என் வீட்டுக்காரரும் சொல்லுவோம். 4 மணிக்கு எழுந்து 6 மணி வரைக்கும் முட்டி போட்டே ஜெபிப்போம். எங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வர ஆரம்பித்தது. கையில் 7,000, இந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறப்ப எங்கள் கையில் இருந்தது 7,000 தான். ஆனால் இன்னைக்கு இந்த தோத்திர பலி சொல்ல ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் காசு கொடுத்துருந்தோமோ நாங்கள் அவங்கள தேடி போகல, அவங்களே எங்கள் வீடு தேடி காசெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. பிரியமானவர்களே, அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ
அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையிலே பலுகி பெருகக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ அந்த ஜனங்க இயேசுவிடம் ஃபுல் டே அந்த நேரத்தை ஒப்பு கொடுத்தார்கள். அதனால தான் அதை தான் இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு சொல்லுகின்றது. முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், தாகமாக இருப்போரே, கையிலே பணம் இல்லாதவங்களே, நீங்கள் ஏன் இப்படியே இருந்துக்கிட்டீங்க, எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு முதல் வாசகத்திலே ஆண்டவர் அழைக்கின்றார். அதே போல் 2வது வாசகத்திலே பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவிடமிருந்து என்னை எது பிரிக்க முடியும்? ஆடையின்மையா, இல்லை வறுமையா? எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் கிறிஸ்துவோடு நான் நெருங்கி வந்து விட்டேன் என்றால் எல்லாமே எனக்கு கிடைத்துவிடும். நான் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. ஆசீர்வாதம் எனக்கு வந்துவிடும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த நிகழ்வை நம்மளுடைய மனதில் இருத்தி ஆண்டவரிடம் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்கள். அதை பலுகி பெருக செய்ய ஆண்டவர் மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.